உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன்னா இவன் தான் வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கானே, அதுவும் இந்த பொண்ணு கூட. அந்த மாதிரி எதுவும் இல்ல. எனக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. என்னங்க என்ன? சந்திராயன் பூமியில இருந்து நிலாவுக்கே போய் சேர்ந்துருச்சு. ஆனா நீங்க மட்டும் இன்னும் இங்கே உட்கார்ந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன பிரேக்கிங் நியூஸ்னு நானே சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு வீட்ல பூஜை பண்ணணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த பூஜையை நீங்க தான் செய்யணும். ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் இன்னொரு விஷயம், அவரு தட்சணை எவ்வளவுன்னு கேட்பாரு. நீங்க வழக்கமா 221 ரூபா தான் கேப்பீங்க. நான் அதைத்தானே எப்பவும் வாங்கிட்டு இருக்கேன். அட கடவுளே, சின்ன பச்சை மிளகாயும் தக்காளி விலை கூட வான அளவுக்கு விலை ஏறிடுச்சு. நீங்க எப்ப உங்க தட்சணையை அதிகமாக்க போறீங்க? இங்க பாருங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கண்டிப்பா சம்மதிக்க தான் போறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, மாப்பிள்ளை ரெடியா இருந்து நம்ம பாட்டுக்கு இங்க உட்காந்து பணத்தை தேய்ச்சிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சுதா? அதனாலதான் சரி சரி, சொல்றேன். மத்த சமாச்சாரம் எல்லாம் பிரேக்குக்கு அப்புறமா. அட அதெல்லாம் அப்புறம் நில்லுங்க, நான் சொல்றதை நான் இப்போ கேளுங்க. கிளம்புறேன். மனோரமா மனோரமா, இவர் மட்டும் நம்ம பேச்ச கேட்டிருந்தாருனா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஐயோ, இன்றைய ராசி பலன், என் தங்க பிள்ளையோட ராசி பலன் என்னன்னு பார்க்கலாம். என்னது, அவளுக்கு நேரம் சரியில்லையா? கல்யாண யோகம் இப்போதைக்கு இல்லையா? அடடா, மொத்தமா குடிமுழுக்கி போச்சே. கடவுளே, நான் எப்பவும் என்ன சொல்லுவேன், கடவுள் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும், அதை என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு. ஆனா நீங்க எப்பவும் எனக்கு மட்டும் சீட்டிங் பண்றீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நானும் குருக்கள் பொண்டாட்டி தான். இந்த கிரகங்களை எங்கெங்க வைக்கணும்னு எனக்கும் நல்லாவே தெரியும். ஆலமரத்தோட இலையில ராம ராம ராமான்னு எழுதி நான் ஆஞ்சநேயர் கழுத்துல மாலைய போட்டுருவேன். அவ்வளவுதான், செவ்வாய் கிரகம் அமைதியாயிடும். ஏ சின்ன புள்ள சக்தி, இருங்க நான் வந்துடுறேன். ஆமா மாமா, அப்படி எதுவும் இல்ல. நீ வாய மூடு. நீயும் அவனுக்கு வக்காலத்து வாங்குவதான். அவன் எடுபடியாச்சு. மாமா, இதுல சிவாவோட தப்பு எதுவும் இல்ல. அம்மா சொல்ற மாதிரி நம்ம சிவா அப்படியே அந்த சிவபெருமான் மாதிரி தான். ரொம்ப அப்பாவி. ஆனா இந்த உலகம் அப்படி கிடையாது சிவா. எப்படி சிவா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றானோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆனா அந்த பொண்ணு இருக்காளே, அவ பயங்கர புத்திசாலியா இருக்கா. சிவா அவளுக்கு கைய கொடுத்ததும் உடனே அவ இதுதான் வாய்ப்புன்னு நினைச்சு அவனை கட்டி பிடிச்சிருப்பா. இல்ல ஆனா இவளை பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்காளே. அம்மா, இது கலியுகம். இந்த காலத்துல எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அதோட ஒண்ணு தெரியுமா, நான் கூட இந்த பொண்ண முறை சந்திச்சப்போ இவ ரொம்ப அன்பானவ, ஸ்வீட்டானவன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இவளை பத்தி தெரிஞ்சது. நந்து தான் சொன்னா. உங்ககிட்ட அதையெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இத சொல்லவே ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த பொண்ணு மாமா, அந்த பொண்ணு சிவாவோட ரூம்குள்ளேயே நுழைஞ்சிருக்கா. என்ன? வாட்? சிவாவோட ரூமுக்குள்ளயா?
ரூம்னா பெட்ரூமா? ஆமா, அதுவும் தூண் மேல ஏறி. ஆ, அட கடவுளே, நல்ல வேலை இதெல்லாம் பிரஸோட கண்ணுல படல. இல்லனா எந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் எழுதிருப்பாங்களோ தெரியலப்பா. பெட்ரூம்ல மணி அடிச்சு மெடிக்கல் காலேஜ்ல என்ட்ரி கிடைச்சதா? பெட்ரூம்குள்ளேயே வந்ததுனால டாக்டர் சிபாரிசு பண்ணிருக்காரு. அடச்சச்சச்சச்ச. எப்பவுமே இப்படிதான் நடக்கும். நான் பாத்திருக்கேன். தகுதி சின்னதா இருக்கும், ஆனா கனவு பெருசா இருக்கும். அவங்க கனவை நனவாக்கிக்க இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் என்ன வேணா பண்ணுவாங்க. இருக்கிறது நடு ரோடா இருக்கும், ஆனா அரண்மனைக்கு கனவு காணுவாங்க. அதோட நம்ம சிவாவோ ஒரு ராஜகுமாரன் இல்லையாக்கா? அதான் வழிஞ்சுகிட்டு வந்திருப்பா. இவனை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி சாதகமா பயன்படுத்திக்கலான்னு அவ யோசிச்சிருப்பா. ஐயோ மந்திரா, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நம்ம சிவாவுக்கு எங்க இருந்து புரிய போகுது? பாவம், இவன் எல்லாரையும் அவங்க முகத்தை பார்த்து சுலபமா நம்பிடுவான். இவன் எதிரில் இருக்கிறவன் ஏடா கூடமா எதையாவது யோசிச்சுட்டு இருக்காங்கிற விஷயம் கூட இவனுக்கு புரியாது. அவ்வளவு அப்பாவி. மாமா ப்ளீஸ், நீங்க சிவாவை குறை சொல்லாதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த பொண்ணு அவனோட பெட்ரூம். எனக்கு இத சொல்லவே வெக்கமா இருக்கு. ரூம், எந்த பொண்ணால அவனோட ரூம் வரைக்கும் வர முடியுதோ அவளுக்கு இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? கரெக்டா சொன்னீங்க. இங்க பாருங்க, அவ எவ்வளவு இறுக்கமா சிவாவை புடிச்சிட்டு இருக்காளோ அந்த அளவுக்கு வேலைக்காகாத இவளோட கேரக்டர். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பொண்ணு. பாவம் சிவா. எங்க போற? சக்தியை பார்க்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.